Grace is giving you the authority to overcome the sin, not the license to do the sin. கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசென்ஸ் கொடுக்கல, கிருபை என்பது பாவத்தை ஜெயிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்குது. விசுவாச ஆமென் சொல்லிரணும். கிருபை என்பது பாவம் செய்வதற்கான அதிகாரம் கிடையாது. கிருபை என்பது பாவத்தின் மேல் நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தவிச்சு முட்டி போராடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சபையில விசுவாசிகள் கூட 30 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கான். பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவனா ஆவிக்குரிய சபையில போயிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கான். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு போராட்டம் தெரியுமா? பாவத்தை போராடுறது மட்டும் தான். இன்னும் சொல்ல போனா பாவம் என்பது நமக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. என் எதிரி பாவம் கிடையாது. நான் போராட வேண்டியது பாவத்தோட கிடையாது. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம். அது பாவத்தோட போராட்டம் இல்ல. அது சிலுவையில அவர் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்மளுடைய போராட்டம் தெரியுமா? இந்த பாவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அவிசுவாசி, அவனை ஆளுகை செய்யக்கூடிய வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவனோட தான் போராட்டம். உலகத்துல தேவ ராஜ்யத்திற்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் போராட்டம் உண்டு. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நானு பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வர பத்தியா, அங்கதான் நான் போராடுறேன். எனக்கு பாவத்தோட போராட்டமே இல்லை. ஆனா இன்னைக்கு சபைகள்ல உபதேசம் தப்பா போதிக்கப்படுது. பாவத்தை பத்தி வார்னிங் சபைக்கு வேணுமா? கண்டிப்பா வேணும். எச்சரிப்பு சபையில போதிக்கணுமா? கண்டிப்பா போதிக்கணும். பாவத்தை பத்தி தெளிவு கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அதோட முடிச்சிட கூடாது. அந்த எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அதற்குரிய தீர்வு கல்வாரி மலை மேல இயேசு செஞ்ச செயல். அதை சொல்லி முடிக்கலனா பாவத்தை பத்தி சபையில போதகர சபை மக்களுக்கு பயமுறுத்துறாருன்றது மட்டும் தான். பாவத்தின் மேல் அதிகாரம் நமக்கு இருக்கு. நம்மளுடைய போராட்டம் இல்ல, நம்மளுடைய யுத்தம், நம்மளுடைய ஸ்ட்ரகிள், நம்மளுடைய காம்படிட்டர் பாவம் கிடையாது. அது கிருபையினுடைய பவர் என்ன அப்படின்னா, நீ எதுக்கு கீழே அடிமையா இருந்தியோ இப்ப அதையே ஆண்டவர் உனக்கு கீழே அடிமையா வச்சிருக்கிறார். நான் ஒரு காலத்துல பாவத்துக்கு கீழே அடிமையா இருந்தேன். இப்ப கர்த்தருடைய கிருபைக்குள்ள வந்த பிறகு இப்ப இந்த கிருபை என்ன பண்ணுச்சு தெரியுமா? பாவம் என்ன ஆளுகை செஞ்சது, இப்ப நான் பாவத்தை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அப்ப எனக்கு கீழே, எனக்கு அடிமையா, ஏன் கண்ட்ரோல்ல, ஏன் அதிகாரத்துல பாவம் இருக்குன்றப்போ நான் ஏதை செய்யணும்? எனக்கு அதிகாரியா ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் சொல்றது கண்டிப்பா நானு. பாவம் எனக்கு அதிகாரமா இருந்த பொழுது, பாவம் எனக்கு மேல இருந்த பொழுது அந்த பாவத்தின்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப கர்த்தருடைய கிருபைக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த பாவத்துக்கு மேல் எனக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்காருன்றப்போ அந்த பாவத்தை நான் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல.